விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். அப்புறம் அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி குறித்து பார்ப்போம். அது இந்த 1/2023 அந்த முன்னாடியே பல பதிவுகளில் சொன்னது மாதிரி ஒரு 600 எஸ்ஐ வரைக்கும் இப்போ டிஎன்பிஏல ட்ரைனிங்கில் இருக்காங்க. இப்போ அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை அதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனாலும் கூட அது தொடர்பான அந்த லிட்டிகேஷன்ஸ் அந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த 1/2023 அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் நிறைய கேள்வி கேட்டு போட்டிருந்தாங்கல்ல, அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில இதெல்லாம் அந்த தேர்வு முறையின் அடிப்படையே ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கான சில குறைபாடுகள்லாம் இருக்குது. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த வார்டு கோட்டா, அந்த பிஎஸ்டிஎம், அந்த இதுகளில் எல்லாமே சரியாக நிரப்பப்படாமல் இருக்குது. வார்டு கோட்டாலாம் அந்த 49 பேரோ என்னமோ 47 சொன்னாங்க. அதுக்கு 37 பேர் தான் மிச்சம் எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்றாங்க. வார்டே வரலையா? ஏன்னா இப்போ போலீஸ்காரங்க பிள்ளையே வரலையா? அவ்வளோதான் 37 பேர் வந்தாங்களா? வார்டு கோட்டானா அதில் வரக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படணும்ல. அப்புறம் அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தன் தகுதி குறைபாடு காரணமாகத்தான் நாம் தேர்வு செய்யப்படாமல் இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க முழுமையான திருப்தியில் இருப்பாங்க. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பியின் குளறுபடி காரணமாக அவர்களுடைய தேர்வு முறை அவங்களுக்கு சரியாக செய்ய தெரியாததன் காரணத்தினால நாம் இழந்திருக்கோம் அப்படின்னா ஒரு நியாயமான வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்றதுனால தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுலேயும் பாருங்கள், இப்போ அந்த ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அவங்க ராஜேஸ்வரி மேடம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. அப்புறம் அங்கேயே இருந்த எஸ்பி அவங்க நாகஜோதி மேடம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய எஸ்பி மாறுதலாக இருக்காங்க. அப்புறம் இப்போ ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அதுக்கு அவங்க கைல்வெளி மேடம் வந்திருக்காங்க. அப்புறம் ஆர் சுஹாசினி மேடம் எஸ்பியாக இப்போ போஸ்டிங்காக இருக்காங்க. கடந்த 6/2/2026 அதில் போட்டிருக்கு. அதனால் இனிமேல் மொத்தத்துக்கு எல்லாமே அப்படியே டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய அனைத்து குறைபாடுகளும் களையப்பட்டுவிடும். எல்லாமே அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்கால நம்பிக்கை ஆழமா இனி வரும் அப்படின்ற அதெல்லாம் சொல்ல வரல. அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்னால பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தான், குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் தான். இப்போ 2 பேர் வந்திருக்காங்களே, ஐஜி மேடமும் இப்போ எஸ்பி மேடமும், அவங்களும் குரூப் 1 ஆஃபீஸர் தான், தமிழ்நாட்டுக்காரங்க தான். நல்லாவே தமிழ் இளைஞர்களுடைய உணர்வு பூர்வமான விஷயம் புரியும். ஆனால் சரி, இது ஏதோ அதிகார மனப்பான்மையில் இருந்துட்டு இல்லைன்னா நம்மளை கண்டம் பண்ணி இந்த போஸ்ட்டில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி உணர்வில் இருந்தால் இவர்களும் அதே தான். அது என்ன, அந்த பழைய கல் புதிய மொந்தைன்னு வாங்கல்ல, அது மாதிரி தான் அதே தான் அரைச்சதே தான் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே குளறுபடியாக அதே இது. அதுவும் இப்போ 1/2025 அது வெளியிடப்பட்ட நிலையில் அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு ஏன்னா 1/2025 எஸ்ஐக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் குளறுபடி ஆகி சாஃப்ட்வேரில் குறைபாடு நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ வந்திருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னே தெரியலைங்க. அந்த கான்ஸ்டபிள் இதுக்கு மட்டும் எனக்கு சொன்னாங்க, அது ஏதோ மார்ச் 3ஆம் தேதி அந்த செகண்ட் கிரேடு கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, மார்ச் 3ஆம் தேதி ட்ரைனிங்க்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி ஹெட் ஆஃப் த போலீஸ் போஸ்ட் டிஜிபி அரசுக்கு கேட்டு அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை வந்துச்சுன்னா நீங்கள் போயிடுவீங்கப்பா. மார்ச் 3ஆம் தேதி இப்போ தெரிவு செய்யப்பட்ட 2ஆம் நிலை காவலர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது பார்க்குறோம்னு வைங்க, ஒரு ரிசல்ட் போட்டு அது முதலே சொன்னது மாதிரி லாட்ரி சீட்டில் பரிசு விழுந்தவன் நம்பரை போட்டது மாதிரி போட்டு என்ன ஏதுன்னு குளறுபடியான ஒரு ரிசல்ட்டை போட்டு அதில் இப்போ ஐஜி மேடமும் எஸ்பி மேடமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தான் மிச்சம். ஆனால் அதை காட்டிலும் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த பொது தகவல் அலுவலரை மாற்றி விடுங்க. அவர் யார்? ரமேஷ் பாபு, பொது தகவல் அலுவலர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். அது என்னங்க அப்படி ஒரு எதேச்சதிகாரமான பதில்? எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு ஏடிஎஸ்பி ரேங்க் இருக்கிறாரு, கையெழுத்து போடுறாரு. எது கேட்டோம்னாலும் இணையத்தில் போட்டிருக்கு, கணையத்தில் போட்டிருக்குன்னு இருக்கீங்களே. கேள்வி கேட்குறவனுக்கு பதில் சொல்லுவீங்களா? இணையத்தில் போட்டிருந்தா எடுத்து சொல்லுங்க. இது என்ன, அவர் டிஎன்யூஎஸ்ஆர்பி இணையம் அப்படின்னு தட்டினா வந்துருமாவா? எடுத்து சொல்லணும்ல. அதிலே ஒரு எல்லாத்துலேயும் எதை எடுத்தாலும் இணையத்தில் போட்டிருக்குன்னு இது சொல்லுவார். அப்புறம் ஏதோ ஒரு கேண்டிடேட் அவங்க ரோல் நம்பர் அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, லேடி கேண்டிடேட்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா,
ஒருங்கிணைந்த தேர்வு 2023 நிரப்பப்பட்ட காலி பணியிடங்கள் தொடர்பான விவரங்கள் இந்த வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் பொது வெளியில் உள்ள தகவலை தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2F படி வழங்க இயலாது அப்படின்னு 2005 பிரிவு 2F அப்படி வழங்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2005 அந்த நீங்க சொல்ற 2F தகவல்னா என்னன்னு டெஃபனிஷன் சொல்லும், அவ்வளவுதானே. இதுதான் இதெல்லாம் தகவல் அப்படின்ற ஒரு டெஃபனிஷன் சொல்லும். அந்த டெஃபனிஷன் படி இதை வழங்க முடியாதா? இல்லை என்ன சும்மா எழுதி வைக்கிறதா கையெழுத்து போடுறதுக்கு ஏதுங்க? எப்படி கொஞ்சம் கூட நமக்கா ஒரு மனசாட்சி உறுத்தாதா? ஒரு கேண்டிடேட்டு பரீட்சைக்கு பணம் கட்டினவங்க, ஆனால் உண்மையிலேயே அந்த தகவலை அறிந்து கொள்வதற்கு கேட்குறேன். லட்சத்துக்கு மேற்கொண்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அரசு மக்களுடைய வரிப்பணம் அரசு சார்ந்த ஒரு துறையில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்கிறோமே, இவ்வளோ குளறுபடியாக சொல்கிறோமே, இவ்வளோ கையெழுத்து போடுறோமே, இதே இது உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இருந்து உங்கள் பையனுக்கான தகவல் இது மாதிரி மறுக்கப்பட்டுச்சுன்னா எப்படி ஒரு கோபம் வருமா இல்லையா? எதாக இருக்கட்டும், அவர் தனியார் துறையில் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். என்ன கேட்குறேன், நீங்கள் எப்படிங்க இந்த அடிப்படையில் அந்த தேர்வு காலி பணியிடங்கள் தொடர்பான விவரங்கள் கேட்குறேன். எப்படி நிரப்பியிருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி நிரப்பியிருக்கீங்க? டிபார்ட்மெண்டல் கோட்டா எப்படி நிரப்பியிருக்கீங்க? PSTM எப்படி நிரப்பியிருக்கீங்க? ஏன்னா அதில் ஒரு குளறுபடி இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இப்போ ட்ரைனிங்லாம் போயிட்டாங்க, ரைட்டு. ஆனால் நான் அந்த கோட்டாவுக்கு தகுதியான நிலையில் என்னிலும் குறைவான மார்க் வாங்கினவங்க போயிருக்கலாமே. நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னா எல்லாம் இணையத்தில் இருக்குது. அப்படின்னா இணையத்தில் இருக்கா? போட்டிருக்கீங்களா? அப்படி அதெல்லாம் தானே சொல்லியிருக்கேன். இதை எடுத்தே சொல்லிட வேண்டியதானே, இணையத்தில் இருக்குது இந்த கொடுக்குறோம்னு சொல்லி. இந்த பதில் சொல்கிறதுக்கு ஒரு பொது தகவல் அலுவலர் வேணுமா? இதெல்லாம் பாருங்கப்பா. இதில் நீங்கள் பொது தகவல் அலுவலர் மேலேயே அந்த அப்பீலுக்கு போங்க. ஆனால் முதல் மேல்முறையீடு போங்க, இரண்டாம் மேல்முறையீடு போங்க, திரும்ப திரும்ப போடுங்க. அது வேணும்னே தட்டி கழிக்கிறதுன்றது ரொம்ப ஆபியஸா எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது. அதனால இதைத்தான் முதல்ல சொல்லணும் போல இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதிகாரிகள் மாற்றுங்க, டிஜிபி மாற்றுங்க. நான் தான் முதல்ல சொல்கிறது மாதிரி இதற்கான டிஜிபி, சர்வீஸில் இருக்கக்கூடிய டிஜிபி இன்னும் ஏகோபித்த அபிப்பிராயமாக மக்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு அவங்க மேடம் சீமா அகர்வால் மேடம் வந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்கள கொண்டு வர வேண்டியதானே. அவங்க இருக்கும்போதே நல்லா தானே இருந்துச்சு. அவங்க இன்னும் சொல்ல போனால் டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் தமிழ்நாடுக்கே வருவதற்கு முதல் நிலையில் இருக்கிறாங்க தகுதி பெற்றவர்கள். அவர்கள் அதை பற்றிலாம் எதுவும் கூட கண்டுக்கல. நீ எதில் போட்டு வச்சிருக்கேன், நான் அதில் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த TNUSRBயை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அதனுடைய தேவை அரசுக்கு இல்லையா? நம்ம முதல்வருக்கு இல்லையா? அவர் முதல்வரே சொல்கிறாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு புதிய இணையதளம் அதை ஓப்பன் பண்ணி என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டம் இணையதளத்தில் இளைஞர்கள் லட்சிய கனவுகளை பதியலாம் தமிழக அரசு தகவல் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு செய்தி. ஆனால் என்னத்தை லட்சிய கனவுகள், அவன் என்னத்தை சொல்ல போகிறாங்க? நாங்களும் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போகிறோம்னா சொல்ல போகிறாங்க இளைஞர்கள். ஏன் ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். TNUSRB காவல்துறையின் நாற்றங்காலாக இருக்கக்கூடிய TNUSRB அதில் ஏகப்பட்ட குளறுபடிங்க. ஆர்டினரி கான்ஸ்டபிள் செலெக்ஷன் எடுக்கிறதுனா ஒரு 10 கேஸ் போயிடும். ஆனால் SI செலெக்ஷன் எடுக்கிறதுனா ஒரு 50 கேஸ் போயிடும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் கூட அந்த ரஞ்சித் சிங் வழக்கு இருக்குல்ல, அதை பற்றி இன்னொரு தனி பதிவு ஒன்று போடுவோம். ஏன்னா அதில் 1/5/2025 அந்த தீர்ப்பு ஆச்சுல, அதுக்கு பிறகு எத்தனை கண்டெம்ட் அங்கே இருக்குன்றீங்க, சுப்ரீம் கோர்ட்லேயே எத்தனை கண்டெம்ட் இருக்குன்றீங்க, அது எல்லாத்தையும் விலாவாரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அத்தனை கண்டெம்ட் இருக்குது. யார் TNUSRB மேலே ஒன்று போட தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ப்ராப்பர் கவுண்டர் ஃபைல் பண்ண தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன டைரக்ஷனை ஃபாலோ பண்ண தெரியாது. எல்லாமே அப்படியே கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கும். ஆனால் என்ன அவங்க செய்வாங்கன்னா, அந்த போஸ்ட்டில் இருக்காங்கல்ல, டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்க இதற்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்கல்ல, அவங்க ராஜேஸ்வரி மேடம் இருந்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏப்போ அந்த கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் அதில் போட்டால் கூட போதும். நான் என்ன பெரிய இந்த லேண்டர் ஏதாவது ஜோனா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு டம்மியாக இதை விட்டு என்னை மாற்றிட்டா போதும், இப்படித்தான் கேட்பார்கள். அப்படி இருந்தால் அப்புறம் அதில் என்னத்தை யார் தான் அதை இன்வால்மெண்ட்டாக பார்க்கணும்? சேர்மன்னு ஒரு ரிட்டையர்ட் ஆனவர், வரக்கூடியவர்கள் டிரான்ஸ்ஃபருக்கு தான் போவாங்க. பிரியமாக யாரும்
இருக்கிறது கிடையாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கிளர்க்கு சூப்பரண்ட் அந்த லெவலில் தாங்க ஓடுது, நல்லா பார்த்தாலே தெரியுது. ஆனால் அதுக்கு ஒரு ஏடிஎஸ்பி, ஏன்னா பொது தகவல் அலுவலர், அவர் தகவல் கொடுக்குறத பார்த்துக்கோங்க. எது எடுத்தாலும் இணையத்தில் பாருங்க, இல்லைன்னா கணையத்தில் பாருங்க, இதுதான் சொல்லுவார். ஆனால் வேற எதுவும் சொல்ல மாட்டார். அதனால் இது பார்ப்போம். நம்ம அரசுக்கு சொல்லக்கூடிய கோரிக்கையாக, அந்த இணையதளத்தில் இளைஞர்கள் வேற ஒரு கனவும் பதிய மாட்டாங்க. அவங்க என்ன கனவு பதிய பண்ண போறாங்க? வேலை வாய்ப்பு கொடுங்க, வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, லட்சிய கனவா அதைத்தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் சார்பாகத்தான் இந்த பதிவு போடுறேன். வேற அடுத்தடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாகவே அடுத்த பதிவுகள் போடுவோம். நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளை பார்ப்போம். வணக்கம்.